Welcome to Shakti Stabilizers and Inverters வழங்கும் டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. இன்னைக்கு ஷோல உங்க வீட்ல எங்க வீட்ல இருக்க எல்லா சின்ன பசங்க மற்றும் யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு காமன் பிரச்சனையை பத்தி இன்னைக்கு பேச போறோம். முகப்பரு. கலர்ஃபுல்லான யங்ஸ்டரோட வாழ்க்கையில எவ்வளவு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குது அப்படின்றத அந்த பரு வந்த உடனே அவங்க கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அதை கண்ணாடியில் ஊத்து பார்க்கறதா இருக்கட்டும், விரல வச்சு நோண்டுறதா இருக்கட்டும், இல்லை அதை அமுக்கி ஏதாவது செய்யணும் போல இருக்கும், இல்லை அது மேலே தடவுற மருந்தா இருக்கட்டும். இந்த மாதிரி முகப்பரு பிரச்சனைக்கு எல்லாரும் ஒரு விதமாக பயப்படுறாங்க, ஒரு விதமான சொல்யூஷன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த முகப்பரு எதனால வருது? உள்ளுக்குள்ள இருக்க பிரச்சனைனால வருதா, வெளியே இருக்க பிரச்சனைனால வருதா? இந்த முகப்பரு வந்தா தழும்பாகுதா, தழும்பு என்ன மாற்றங்களை செய்யுது? இன்னைக்கு முகப்பருவுக்கு ஒரு மெடிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது டாக்டர்ஸ் பக்கம் கேட்டு அவங்க கிட்ட எதனால வருது, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு ஷோல பேச போறோம். ஃபர்ஸ்ட் டாக்டர் ரணிதா ராஜன், இவங்க ஒரு தோல் நோய் மருத்துவர். ரெண்டாவது டாக்டர் ஆதிகிருஷ்ணன், இவரும் ஒரு தோல் நோய் மருத்துவர். மூன்றாவது டாக்டர் சர்வேஸ்வரி, இவங்களும் ஒரு தோல் நோய் மருத்துவர். நான்காவது டாக்டர் நாராயணன், இவர் ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட், அதாவது நாளமில்லா சுரப்பியோட மருத்துவர். எல்லா டாக்டர்ஸையும் ஷோக்கு வெல்கம் பண்றேன். வெல்கம். அண்ட் ஆடியன்ஸ், உங்களுக்கு அழகான ஒரு பொலிவான முகம், அதுல முதல் ஒரு முகப்பரு வருது. அந்த முகப்பரு வந்த உடனே உங்க மனசுக்குள்ள வர பயம், அந்த ரியாக்ஷன் என்ன? ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிருமோன்ட்டு ஒரு இது இருக்கும். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும்னு, ஃபேஸில் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம். ஃபஸ்ட்டு வந்ததும் அது எப்போ போகும், அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ எப்போ போகும், இன்னைக்கு போயிடுமா, ஸோ அது எப்படா போகும்னு முதல்ல யோசிச்சுட்டு இருப்பேன். முகப்பரு வந்தோடனே அதை ஃபஸ்ட்டு பிச்சிட்டா யாருக்கும் தெரியாதுல்ல, அதனால போயிடும். ஆனால் தழும்பு வரும்ன்ற ஒரு பயம் இருக்கும். கரெக்டான பதில் ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாருக்கும் மனசில் தோன்ற ஃபர்ஸ்ட் எண்ணமே அதை எப்படி எடுக்கலாம். நியாயமாக நீங்கள் பண்ணுறது அதுதான். நைட் எதுவும் யோசிக்கிறது இல்லை, ஜாலியாக படுத்தாச்சு. காலையில் எழுந்தோன்னு ஒரு பரு இருக்குது, பரு வந்தோன்னு என்ன பண்ணுவீங்க? ரொம்ப ஷாக் ஆகிடும். ஒரு 1/2 hour கிட்ட மிரர் கிட்டே நின்றுட்டு இருப்போம். அதை என்ன பண்ணலாம், எடுத்து கட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் அது எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த இடம் மார்க் அப்படியே இருக்குமே அப்படின்ற பயம் இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு பயன்றதை விட எரிச்சல் தான் வரும் ஃபஸ்ட் எடுத்தோடனே. என்னடா இது, நல்லா இருக்கு, க்ளீனாக இருந்தது. முதல்ல வரும்போது அப்படி தான் இருந்தது. நார்மலாக அதிகமாக நான் பண்ணுறது அழுத்தி எடுத்துருவேன். எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் கண்ணாடி முன்னாடி போய் அதை தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். என் வீட்டில் எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, தொட்டு பார்த்தனா திருப்பி ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லிட்டு. கிலோமா கம். ஒரு முகப்பரு எதனால் வருதுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? எனக்கு ஐடியா இல்லை, பட் நான் வெயிலில் ஜாஸ்தி போனேன்னா எனக்கு அந்த மாதிரி வர மாதிரி எனக்கு தோணுது. ப்ளீஸ் கம். இந்த முகப்பரு எதனால் வருது அப்படின்றத சிம்பிளாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்கள் முகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுரப்பிகள் நிறைய இருக்குது. நல்ல கண்ணாடியில் ஊத்து பார்த்தீங்கன்னா ஓட்டையாக இருக்கும். இதுக்கு பேர் செபேஷியஸ் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. செபேஷியஸ் கிளாண்ட் என்ன பண்ணுன்னா, அந்த முகத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெயாக இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணெய் சீபம் அப்படின்னு இந்த மாதிரி வெளியே எட்டி பார்க்குறது பாருங்க. அது கீழே வேர்லேருந்து வெளியே தோலில் எட்டி பார்க்கக்கூடிய ஒரு எண்ணெய் விஷயம். இப்போ இந்த எண்ணெய் பிசுக்கு என்ன ஆகும், சீபம்ன்றது தோல் மேலே இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை தடவிட்டே இருக்கீங்க, இல்லை ஏதாவது போட்டு ரப் பண்ணுறீங்க, இல்லை மேக்கப் போடுறீங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறப்ப என்ன ஆகுன்னா அந்த ஓட்டை அடைஞ்சிருது. இப்போ அந்த ஓட்டை அடைப்படுறப்ப இது குட்டி குட்டி பாக்டீரியா நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் போடுற மேக்கப்பாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், சன்ஸ்க்ரீனாக இருக்கலாம், இல்லை லோஷனாக இருக்கலாம், மாய்ஸ்சரைசிங் க்ரீமாக இருக்கலாம், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தாராளமாக அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும், அந்த போர்ஸ், அந்த ஓட்டைகள் இருக்குங்களா, அந்த ஓட்டைகள்லாம் பிளாக் ஆகிடுது. ஸோ ஓட்டை பிளாக் ஆன என்ன ஆகுது, மேலே பாருங்கள், இந்த டெட் செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, எல்லா செல்ஸும் அந்த ஓட்டையை அடைச்சிருது. ஓகே, ஓட்டையை அடைச்சோன்னே என்ன ஆகும், உள்ளே சுரக்கக்கூடிய எண்ணெய், அந்த சீபம் ப்ளஸ் பாக்டீரியா ப்ளஸ் வேறு என்னென்ன அழுக்கு நீங்கள் போடுறீங்களோ எல்லாம் உள்ளே போய் அடைச்சிட்டு உள்ள அழகாக அப்படி வீங்க ஆரம்பிச்சிருது. ஸோ இது ஒரு ப்ராசஸ். பருன்றது திடீர்னு காலையில் எழுந்தோன்னு வரதில்லை. அது ஒரு 2-3 நாளாகவே கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகி இந்த மாதிரி சைடில் வீங்க ஆரம்பிச்சிடும். இது உள்ளுக்குள்ளே எந்த மாற்றமும் தெரியாது. ஆனால் அந்த வீக்கம் வர்றப்ப என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தோலில் சிகப்பாகும். இந்த பளிச்சுன்னு இருக்கிற அந்த முகத்தில் இந்த மாதிரி ஸ்பாட்ஸாக வர ஆரம்பிக்கும்.